சந்திரனில் இறங்கி சந்திரயான் 3 விண்கலத்தின் லேண்டரும் ரோவரும் ஆராய்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அடுத்த பாய்ச்சலை காட்டியிருக்கிறது இஸ்ரோ. +5 seconds. Lift off normal. P1 tracking. PT tracking. Magnificent lift off of PSLV C-57 with Aditya L1 on board. +15 seconds. PSLV C-57 का सफल उत्थापन और इसके साथ प्रथम भारतीय सौर சூரிய குடும்பத்தின் ஒரே நட்சத்திரமான சூரியனை ஆராய ஆதித்யா L1 என்ற விண்கலத்தை அனுப்பியிருக்கிறது இஸ்ரோ. कदम है अंतर्ग्रहीय सफर में भारत की उपस्थिति सिद्ध करने का. Congratulate PSLV for such a very different mission approach today to do this mission of Aditya L1 to put it in the right orbit. From now, the Aditya L1 will take its journey after some Earth maneuvers. It will start its journey to the L1 point, a very long journey of almost 125 days. So let us wish all the very best to Aditya spacecraft for its long journey and being put around the halo orbit of L1. So with me, the mission executives are there, Mr. Biju, the mission director, and Nigar Shahji, the director of the satellite project. So let them join me. Team Aditya L1, and I'm extremely happy that Aditya L1 is injected in the intended orbit flawlessly by PSLV as always. And Aditya L1 solar panels are deployed and the spacecraft will be normal. And Aditya L1 has started its 125 days of long journey towards L1. ये सफर में भारत की उपस्थिति सिद्ध करने का. आप देख रहे हैं PSLV C-57. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து சூரியனை நோக்கி அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 109 நாட்கள் அல்லது 4 மாதங்கள் பயணப்பட்டு L1 புள்ளியை அடைய உள்ளது. Bright fumes against a clear midday sky. Rocket launches more than பூமியில் இருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லாக்ராஞ்சியான் புள்ளி ஒன்றில் ஆதித்யா விண்கலம் நிலைநிறுத்தப்பட உள்ளது. Second stage performance normal. यान की ऊंचाई 106 किलोमीटर तथा सापेक्ष. நம்ம சூரியனை துல்லியமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அதில் இருக்கக்கூடிய சில கருவிகளுக்கு கூட பிரச்சனை வரலாம். ஆக ஒன்றை அடைவது சவாலானது. அடைந்தாம் பிறகு 6 வருஷம் அதனுடைய பாதையில் இருக்கிறது ஒன்றொன்று. அப்படி இருக்கும் பொழுதும் கூட அதனுடைய நிலைப்பாடு ஒரு பக்கம் எப்பவுமே சூரியனை பார்த்துட்டு இருக்கணும், அதனுடைய நிலைப்பாடு சரியாக இருக்கணும். இன்னொரு பக்கம் எப்பவுமே பூமி பார்த்துட்டு இருக்கணும். ஆக இது தொழில்நுட்ப ரீதியாக ஒரு சவால். அதை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் தாண்டி சூரியனை பற்றி மிக இன்னும் துல்லியமாக அறிவதற்கான அறிவியல் நோக்கில் 7 கருவிகள் போகும் பொழுது அதை சூரியனை பற்றிய ஆய்வுக்கும் சூரியனுடைய நிகழ்வுகளை பற்றி புரிந்து கொள்வதற்கும், அதையும் தாண்டி அங்கே சூரிய புயல்கள் மேலே வரும் பொழுது அதனால் ஏற்படும் விளைவுகளால் நம்முடைய செயற்கைக்கோள்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல், என்ன இப்போ நிறைய செயற்கைக்கோள்கள் நம்முடைய இறையாண்மைக்கே இருக்குது. தொழில்நுட்பம், தொலையுணர்வு, நேவிகேஷன், அது மாதிரி பல செயற்கைக்கோள்கள் இருக்குது. இவற்றினுடைய எந்த பழுதும் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னா முன்கூட்டியே வரக்கூடிய அந்த காந்தப்புயல்களை பற்றி தெரிஞ்சு அப்படின்னா நம்ம உடனே அதற்கான வழிமுறைகள் எடுத்துக்க முடியும். அந்த வகையில் நம்ம செயற்கைக்கோள்களை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். சூரியனுக்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த L1 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் எடுத்துகிட்டு போனோம் இல்லையா? அதனால் 2200 கிலோமீட்டரில் போய் இதை ஏவணும், விண்வெளியில் ஏவணும். அதுக்காக தான் 1 மணி நேரத்துக்கு மேலே இதுக்கு இந்த திட்டத்துக்கு எடுத்தது. அந்த ஏவுதல் நடந்து முடிந்திருக்கு. இப்போ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த 16 நாட்கள் அது பூமியை 5 முறை சுற்றி வரும். ஒவ்வொரு முறை சுற்றி வரும்போதும் இது கோழி முட்டை வடிவத்தில் வரும் இல்லையா? அந்த பூமிக்கு பக்கத்தில் வர சமயத்தில் சுமார் ஒரு 250-300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். அப்போது ராக்கெட்டை ஒவ்வொரு முறையும் இயக்குவாங்க. அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த கோழி முட்டை வடிவத்தினுடைய அந்த உயரம் உயர்ந்துக்கிட்டே போகும். 5ஆவது முறை உயரம் உயர்ந்து அது போகும்போது அது அந்த L1 அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை நோக்கி போகும். அதுக்கப்புறம் சுமார் 1 மாத காலம் அந்த விண்கலம் அங்கே போய் சேர்வதற்கு எடுக்கும். அந்த L1 பாயிண்ட்டுக்கு பக்கத்தில், L1 புள்ளிக்கு பக்கத்தில் லக்ராஞ்ச் புள்ளி 1ன்னு அதுக்கு பேர். அது பக்கத்தில் போனதும் வேகத்தை குறைச்சி அந்த புள்ளியை ஒரு குட்டி வட்டமாக சுற்றி வரா மாதிரி. முதலில் இந்த L1 என்ற புள்ளியை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த L1 என்ற புள்ளியில் பூமியின் புவியீர்ப்பு விசையும் சூரியனுடைய ஈர்ப்பு விசையும்
ஒரு சமநிலைக்கு இருக்கும். அது ஆங்கிலத்தில் ஈக்குலிபிரியம் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி புள்ளியிலே ஒரு விண்கலத்தை, ஒரு பொருளை அங்கே நிலைநிறுத்தி வைத்தால் அது அங்கேயே இருக்கும். அது முக்கியமான ஒரு விஷயம் அந்த L1இல். அந்த L1 புள்ளியை சுற்றி ஒரு சுற்றுவட்ட பாதையில் இந்த ஆதித்யா விண்கலம் விடப்படுகிறது. இது ஒருபுறம் சூரியனை, அதில் உள்ள கேமராக்களும் மீதி கருவிகளும் சூரியனை ஆராய்ந்து அதில் உள்ள இன்ஃபர்மேஷனை பூமிக்கு அதனுடைய தொலைத்தொடர்பு ஆண்டெனா மூலியமாக அது அனுப்பும். இது பூமியும் ஒரே சமயத்தில் பார்க்கும், ஒருபுறம் சூரியனை பார்க்கும். 3 का प्रज्वलन काल समाप्त हो चुका है. ஆதித்யா L1 திட்டத்தில் மொத்தம் 7 அறிவியல் கருவிகள் உள்ளன. 7 பேலோடு எடுத்துகிட்டு போகுது. 4 பேலோடு சூரியனை பற்றி ஆராய்வதற்கான பேலோடு, 3 வந்து அந்த L1 லக்ராஞ்சியன் பாயிண்ட் அப்படிங்கிற அதை சுற்றி என்ன நடக்குங்கிறத பற்றி ஆராய்ச்சிக்காக கொண்டு போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த கரோனா ஆக்டிவிட்டீஸ் இப்போ வந்து அந்த சர்ஃபேஸ், சூரியனோட சர்ஃபேஸில் வந்து கரோனா ஆக்டிவிட்டி இருக்குது. அது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் கொடுக்குது. அது எங்கேருந்து வருது, எப்படி வருது, ஏன் அவ்வளோ டெம்பரேச்சர் கொடுக்குது. ஆனால் இன்னர் சர்ஃபேஸை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் கூலாக இருக்கும். ஏன் உள்ளுக்குள்ளே உள்ளதோட வெளியில் வந்து அந்த சோலார் ஆக்டிவிட்டி அந்த கரோனா ஆக்டிவிட்டி நடக்கும்போது ஏன் அவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கு பிறகு அந்த சன்ஸ்பாட் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. சன்ஸ்பாட் ஆக்டிவிட்டிலேருந்து அந்த மேக்னட்டிக் ஃபீல்டு வந்து சடனாக உள்ளேருந்து வெளியில் வரும். அப்படி வரும்போது அந்த இடத்துல ரொம்ப கூலாகும். அப்போ கூலாகும்னா அப்போ 3500 டிகிரி, அங்கே பக்கத்துலலாம் 10,000 இருக்கும். ஏன் அப்படி சடனாக ஆகுது, இதை பற்றி ஆராய்ச்சி. பின்ன வந்து சோலார் விண்டுன்னு சொல்லுவாங்க. சோலார் விண்டுனா ஒரு பயங்கர எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்சம் கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் ஸ்பீடில் போகுது. ஏன் போகுது, அது எங்கேருந்து வருது, அது எதனால, அதோட பாதிப்புன்னா அப்படிங்கிறத பற்றி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக பேலோட்ஸ் அனுப்புகிறோம். மொயேஜர் பேலோடு வந்து VELC, விசிபிள் எமிஷன் லைன் கொரோனோகிராஃப். அதில் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக், விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் அப்சர்வேஷன் ஒன்று இருக்குது. அதுலேருந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, உள்ளேருந்து வெளியே வரக்கூடிய பிளாஸ்மாவோட மேக்னெட்டிக் ஃபீல்ட், அப்புறம் டென்சிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்காக முக்கியமாக அனுப்புகிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா போலாரிமெட்ரி அப்சர்வேஷன் இருக்குது, ஸ்பெக்ட்ரோ போலாரிமெட்ரிக் அப்சர்வேஷன். அந்த போலாரிமெட்ரிக் அப்சர்வேஷனை வச்சு என்ன செய்வோம் அப்படின்னா, கொரோனாவில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி வேரி ஆகுது. நம்ம ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சில பேராமீட்டர்ஸை வச்சு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை மெஷர் பண்ண முடியும். அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, டெம்பரேச்சர், டென்சிட்டி இதெல்லாம் கால்குலேட் பண்ணும். இதற்கு முன் யார் சூரியனை ஆராயும் முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்பது சுவாரஸ்யமான தகவல். அதில் குறிப்பாக நாசாவின் பார்க்கர் சோலார் திட்டத்தை குறிப்பிட்டே ஆக வேண்டும். 2018ஆம் ஆண்டில் சூரியனை ஆய்வு செய்வதற்காக நாசாவால் விண்ணுக்கு அனுப்பப்பட்டது பார்க்கர் சோலார் திட்டம். இதற்கு முன்பு நாசா, ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் உள்ளிட்ட ஆய்வு மையங்கள் சூரியனை நோக்கி 20க்கும் மேற்பட்ட விண்கலங்களை அனுப்பியுள்ளன. அமெரிக்கா, இது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ், ரஷ்யா, இப்போ இந்தியா போகுது. 4வது கண்ட்ரியாக நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணுறோம். இன்னும் பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ளீட்டு நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் உள்ள எல்லா பிளானட்டையும் சுற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கு ஒரு கேஸ். அதாவது கேஸ் தான். இப்போ நம்ம எர்த்தில் வந்து மலை இருக்குது, கடல் இருக்குது, ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஒரே கேஸ் மாத்திரம்தான் இருக்குது. அந்த கேஸ் எப்படி நம்ம இதெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கு, அதை பற்றியான ஆராய்வுகள். அதாவது இந்த கரோனா, சன்ஸ்பாட், சோலார் ஃப்ளேர்னு சொல்லுவாங்க. திடீர்னு வந்து லோக்கலாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், சோலார் ஃப்ளேர்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ ஃப்ளேர், கரோனா ஆக்டிவிட்டி, இந்த சன்ஸ்பாட் ஆக்டிவிட்டிலாம் இன்னும் நிறைய பேர் தியரிட்டிக்கலாக தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சில எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் கன்க்ளூஷன் கிளியராக வரல. அதனால தான் நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி இந்த நிறைய புரியாத புதிர்களுக்கு விடை காண முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம்.
வருது. இதுவே வந்து இன்னும் ரொம்ப வேகத்தில் வரும். சாதாரணமாக வந்து ஒரு 200 நொடிக்கு 200 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர்னு சொன்னால் நொடிக்கு 800 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் வேகத்திலாம் கூட வரும். இப்படி வரக்கூடிய வந்து நம்ம வந்து சூரிய புயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரிய புயல், சூரிய ஒளி புயல், தென் சூரிய எரிமலை, சோலார் ஸ்டார்ம், சோலார் ஃப்ளேர், கரோனல் மாஸ் எஜெக்ஷன். சூரியனில் நடக்கக்கூடிய ஒரு வயலண்ட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம பொதுவாக சொல்லுவோம். இதனால் என்ன ஆகும்னா, பூமி சைடில் இது வந்துச்சுன்னு சொன்னால் பூமியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காந்தப்புலத்தில் வந்து இது வந்து தாக்கம் செலுத்தி அந்த காந்தப்புலம் ஆட்டம் காணும். அப்போ வந்து காந்த புயல் ஏற்படும் பூமியில். இதை வந்து ஆராய்ச்சி செய்வதற்காக தான் இது எப்படி ஏற்படுகிறது, இந்த நிகழ்வுகள் எப்படி ஏற்படுது அப்படின்னு ஆராய்ச்சி செய்வது வந்து ஒரு நோக்கம். பிரபஞ்சம் தோன்றி 1370 கோடி வருடங்கள் ஆகும் நிலையில் சூரியன் தோன்றி 460 கோடி வருடங்கள் ஆவதாக கூறுகிறது ஆய்வாளர்கள் தரப்பு. பிரபஞ்சம் தோன்றி சுமார் 800 கோடி ஆண்டுகளுக்கு பின்னர்தான் சூரியன் தோன்றியதாகவும், சூரியன் தோன்றி பல கோடி வருடங்களுக்கு பின்னர்தான் பூமி மற்றும் பிற கிரகங்கள் தோன்றியதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். சுமார் 13 லட்சம் பூமியை அடுக்கினால்தான் ஒரு சூரியன் கிடைக்கும் அளவுக்கு சூரியன் அளவில் மிக பெரியது என்கிறார்கள் அறிஞர்கள். இதனால்தான் 56 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புதன் கிரகம் முதல் 590 கோடி கிலோமீட்டர் உள்ள புளூட்டோ கிரகம் வரை அனைத்தையும் தனது ஈர்ப்பு விசையில் அடக்கி வைத்திருக்கிறது சூரியன். சூரியனின் அதிகபட்ச வெப்பநிலை அதன் மையத்தில் உள்ளது. சூரியனின் மையத்தில் உள்ள வெப்பநிலை 15 லட்சம் டிகிரி செல்சியஸ் ஆகும். இந்த ஆராய்ச்சியை பல வருடங்களாக ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். அதற்கான விடை இதுவரையும் தெரியவில்லை. இந்த ஆதித்யா L1 இந்த புதிரை ஏறத்தாழ 1.06 சோலார் ரேடியேட்டிலிருந்து 2.2 வரைக்கும் நாம் காணக்கூடிய அளவிலே நல்ல ஹை ரெசல்யூஷனிலே இந்த படத்தை நமக்கு எடுத்து அனுப்போம். இதனால் சூரியனில் நம் புரியாத புதிர்களான ஒய் சோலார் கரோனா இஸ் சோ ஹாட் என்ற கேள்விக்கான பதில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. விண்வெளியிலே பரலோகத்தில் உள்ள அத்தனை பொருள்களுக்கும் லைஃப் பீரியட் உண்டு. அதே மாதிரி சூரியனுக்கும் 5 பில்லியன் இயர் வரைக்கும் தான் இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் எத்தனை வருஷம் இருக்கும், அந்த சூரியனோட மேல் பரப்பில் எவ்வளோ அதில் வந்து ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் மாதிரி அதில் வந்து ஹைட்ரஜன் ஃபியூஷன் ஆகி ஹீலியம் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ப்ராசஸில் நமக்கு வெப்பமும் ஒளியும் வருகின்றன. அங்கே இருக்கும் ஹைட்ரஜன் மொத்தமும் தீர்ந்து போய்விட்டால் இது சூரியன் அணைந்துவிடும். ஸோ இதெல்லாம் ஆராய்ச்சி செய்வதற்காக இது ஒரு ப்ரெடிக்ஷன். இப்போ விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு இதெல்லாம் நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன எந்தெந்த வருஷத்தில் எப்படி என்ன நடக்குதுன்ட்டு அப்போ ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு உதவும் என்று கூறப்படுகிறது. அதனால்தான் உலக நாடுகள் பல சூரியனை நோக்கி தங்களது ஆய்வை மண்ணில் டெலஸ்கோப் மூலமும் விண்ணில் விண்கலங்கள் மூலமும் ஆய்வுகளை மேற்கொள்கின்றன. இப்போ சந்திரயான் 3 அனுப்பினோம். அதுக்கு முன்னால் வந்து 36 செயற்கைக்கோள்கள் வர்த்தக ரீதியாக ஜிஎஸ்எல்வியில் அனுப்புனாங்க. இப்படி நிறைய பிஎஸ்எல்வியில் அதே மாதிரி சிங்கப்பூர் போன்ற செயற்கைக்கோள்கள் வர்த்தக ரீதியாக அனுப்பப்பட்டது. ஆக கோவிட்டுக்கு பிறகு மிக திரும்ப ஒரு புதிய பாய்ச்சலில் இந்திய விண்வெளி ஆய்வுக்கழகம் வந்திருப்பது மிக சிறப்பாக இருக்குது. இது வந்து ஒரு நல்ல இதாக இருக்கும். ஏன்னா நம்முடைய அறிவியல் சார்ந்த பாதையையும் அடுத்ததாக நம்முடைய நிறைய செயற்கைக்கோள்கள் செய்வதற்கான வாய்ப்பையும் சரியான அனுப்புவதற்கான வாய்ப்பையும் உருவாகுது. இது எல்லாம் தாண்டி இப்போ வந்து ஊடகங்கள் வழியாக இது மாதிரியான
செயற்கைக்கோள்கள் அனுப்புவதற்குரிய இந்த செய்திகள் வந்து ஊடகம் வழியாக பள்ளிகளுக்கும் நாடு முழுவதும் போகும் பொழுது ஒரு நாட்டில் ஒரு பெரிய புத்துணர்ச்சியை நான் பார்க்குறேன். Confirmation of the safety of the landing site. இந்தியா சந்திரயான் 3ஐ வெற்றிகரமாக நிலாவில் தரையிறக்கியதால் உலக அரசியலில் மிகப்பெரிய அடியை முன்னெடுத்து வைத்துள்ளது என்று இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாரின் பாலிசி கூறுகிறது. Plus 5 seconds. இதன் மூலம் விண்வெளித்துறையில் இந்தியா அசைக்க முடியாத சக்தியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன. इसके साथ ही एक और कदम है अंतर्ग्रहीय सफर में भारत की उपस्थिति.